வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு: நீங்கள் ஏன் உங்களுக்கு சேவை செய்வதில்லை? ஒய் ஆர் யூ நாட் சர்வ் டு யுவர் செல்ஃப்? பல சந்தர்ப்பங்களில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்து வருகிறோம், அல்லது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை மற்றவங்களுக்கு செய்து வர்றோம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் உதவ முன் வருகிறோம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் நன்கு யோசித்து ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் உங்களுக்கு சேவை செய்வதில்லை அப்படிங்கிறது புரிய வரும். அதற்கு உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களை தகுதியானவராக கருதவில்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஒர்த்தி. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு சேவை செய்வதில்லை. ஆழ்மனது ரீதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதற்கு தகுதி இல்லாதவர் என்று நீங்களே நினைக்கிறீர்கள். சப்கான்ஷியஸ்லி யூ ஆர் திங்க் யூ டூ நாட் டிசர்வ் இட் அப்படின்னு நினைக்கிறனால தான் நீங்கள் உங்களுக்கு சேவை செய்வதில்லை. உதவிகளை நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதற்கு முன்பு நமக்கு தேவையான உதவிகளை நமக்கு தேவையான சேவைகளை செய்தோம் என்றால் அது இல்லை என்று தான் அர்த்தம். ஓகே, நான் என்னுடைய சேவைகளை நான் மற்றவருக்கு செய்கிறேன், ஆனால் எனக்கு நானே செய்வதில்லை. அப்படி எனக்கு நானே செய்வதில்லைங்கிறது இப்போ எனக்கு புரியுது. ஆனால் என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இதுவரை சேவை செய்வதில்லை என்றால் நீங்கள் அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று விரும்பினால், அதற்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவோம், சுய ஒழுக்கம். உங்களுடைய சுய ஒழுக்கத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு நீங்களே சேவையாற்றி கொள்ளக்கூடிய மனிதராக எளிதில் மாற முடியும். டிசிப்ளின் என்பது டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஒரு நேர்த்தியானவராகவும் ஒரு கட்டுக்கோப்பானவராகவும் மாற்றிக்கொள்வது தான் டிசிப்ளின் என்பது, சுய ஒழுக்கம் என்பதும். இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய சேவை உங்களுக்கு அதிகமாகவும், உங்களுடைய சேவை உங்களுக்கு அதிகமாவதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ், தனி கவனம் கிடைக்கும். உங்களுடைய வில் பவர் அதிகமாகும். உங்களுடைய மனம் மற்றும் உடல் இரண்டின் பலமும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ், உங்கள் வாழ்வில் என்ன நோக்கம் என்பது உங்களுக்கு மிக எளிதாக புரிய வரும். நீங்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி நடப்பீர்கள். அதற்கு மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் எந்த செயலை செய்யும் போதும் உங்களுக்கு தேவையானது செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் மிக அதிகமாக தேவை. உங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் உங்களுடைய டிசிப்ளினையும் அதிகப்படுத்துவதற்கும் உங்களிடம் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் காணப்படுவதென்றால் அதனை மாற்றி ஒரு செல்ஃப் டிசிப்ளினான ஒரு நல்ல மனிதனாக நாம் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதற்கு உதவக்கூடிய பொது குறியலில் இருக்கக்கூடிய மலர் மருந்துகள் என்னவென்று பார்த்தோமென்றால், ராக் வாட்டர், சிக்கரி, ஓக், வைன், வைல்டு ஓட், சென்டாரி, ஸ்க்லராந்தஸ், ஹார்ன்பீம். இந்த 8 மலர் மருந்துகள் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினை அதிகப்படுத்துவதற்கு உதவக்கூடிய மருந்துகளாக பொது குறியலுக்காக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலைகளை கண்டறிந்து அதற்கு சரியான தகுந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் மிக சிறப்பானதாக மாறும். நீங்கள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதராக மாறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கும். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.